இங்க பாத்தீங்கன்னா மோட்டு பத்லு டீம் எல்லாருமே இருக்காங்க. சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ரேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்க போகுது. ஏன்னா பின்னாடி இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. சோ அதனால இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் எல்லாம் வச்சு யாரெல்லாம் வின் பண்ண போறா, யாரெல்லாம் தோக்க போறா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டீம். அவங்க ஜெயிச்சா அவங்க இன்னைக்கு வின்னர். சோ கீழே விழுந்தாங்க அப்படின்னா லூசர் தான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி எடுத்துட்டு பத்லு வந்துட்டு இருக்கான். என்னடா வண்டி இதை எடுத்துட்டு போய் எப்படா ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சோ பத்லுனால வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியுமா இல்ல அப்படிங்கறது டவுட் தான். ஏன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மொக்கையா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வண்டி எடுத்துட்டு இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கான். எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பலன்னு சொல்லி வாய முடல வண்டி காத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ கொஞ்ச தூரம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த வண்டியை வந்து எடுத்துட்டு போய் வின் பண்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பயங்கர அடி வாங்கிருச்சு. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டானே, கொஞ்சம் தூரம் எப்படியாவது போயிடுறா, எப்படியா போயிட்டா வின் பண்ணிடலாம். நல்ல வேலைங்க கீழே விழுந்திருப்பான். பட் வந்து எப்படியோ எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்லு வின் பண்ணிட்டாங்க. நான் கூட கீழே விழுந்துருவான் தான் நினைச்சேன். பட் இந்த வண்டியை எடுத்துட்டு வந்து வின் பண்ணிட்டான். ஆனா முன்னாடி இருக்க எந்த டயரையும் காணோம். ஐ மீன் வண்டி ஃபுல் டேமேஜ்ல இருக்கு. சோ எப்படி எடுத்துட்டு வந்தான், வண்டி வந்து பாத்தீங்கன்னா நொறுங்கிருச்சு. இருந்தாலும் அந்த வண்டியை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி ஆளா இந்த ரேம்ப்ல வந்து பத்லு வின் பண்ணிட்டான். வேற லெவலு. சோ அடுத்ததா யார் வர போறதுன்னா நம்ம ஜான் குட்டப்பைய தான் வர போறான். ஜான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்க வண்டி எடுக்கிறாங்க. இது ஏதோ குப்பை வண்டி மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு போய் வின் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ஆனா பத்லு அந்த வண்டியை வச்சு வின் பண்ணிட்டான். இன்னைக்கு தோக்குறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அசிங்கப்படுவானுங்க. ஏன்னா அந்த மொக்க வண்டியை வச்சுட்டு ஆளா போய் பத்லு வின் பண்ணிருக்கும் போதே சோ எல்லாருக்கும் வந்து தோத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பாக்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அட முட்டா ஜானே எடுத்தோனே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை கவுத்திட்டாங்க. பட் எப்படியோ வந்து திருப்பி கண்ட்ரோல் பண்ணிட்டான். கண்ட்ரோல் மட்டும் பண்ணலனா அப்படியே கீழே தான் விழுந்திருக்கணும். இப்ப ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருது. போச்சு, வண்டி அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சே. எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி போய் ஜெயிச்சிடறா. இவ்வளவு தூரம் வந்துட்டான். கடைசி 10%ங்க அந்த டைம்ல கீழே விழுந்துட்டான் ரேம்ப் அவுட். நான் கூட வின் பண்ணிடுவான்னு நினைச்சேன். பட் அது நடக்கலங்க. சார் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா வின் பண்ணி இருந்திருக்கலாம். பட் வந்து பரவாயில்ல, போயிட்டு போறான். அவனால ஜெயிக்க முடியல. சோ வண்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லா கவுந்துருச்சு. திருப்பிடுவானா? எப்படியோ திருப்பிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜான் இன்னைக்கு வந்து சோ அவ்வளவு தூரம் போயிட்டான். பாதியிலே கீழே விழுந்திருந்தா கூட ஏதோ மனசாடி இருக்கும். பட் வந்து இவ்வளவு தூரம் வந்து கீழே விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா அவனால இல்லையோ யாருனாலையுமே ஏத்துக்க முடியாது. நல்ல வேலைங்க அடிச்சு பறந்துருப்பான். நல்ல வேலை அப்படியே வண்டியை விட்டு கீழே குதிச்சதுனால பெரிய அந்த எந்த ஒரு அடியும் படலன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆளில முன்னாடி இருக்க ஒரு வண்டியை மட்டும் அடிச்சு தூக்கிட்டான். சோ இருந்தாலும் ஜான் தான் ஆளா இன்னைக்கு வந்து தோத்து போயிருக்கிறது. சோ ரெண்டாவதா வந்து அடுத்ததா யார் வந்துட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டியராம் தான் வந்துட்டு இருக்கான். ஏண்டா எவ்வளவோ வண்டி இருக்கு எடுக்கிறதுக்கு, இந்த மொக்க வண்டியவா எடுத்துட்டு போனோம். இது ஒரு டோட் இருக்குங்க, பின்னாடி கம்பி வேற எங்கேயாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா சோ கீழே விழுந்துருவான். சொல்ல முடியாது, அது கூட அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டியில எப்படி போறான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பயங்கரமான ஜம்ப் எடுத்து போயிட்டு இருக்கானே. ஆடா பாவி, எடுத்தோடனே அடிச்சான் பாருங்க பெல்ட்டி. இதுலயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு கஸ்டியராமோட நிலைமை. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல விழுந்திருப்பான் ஜஸ்ட் மிஸ். என்னன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னா அவன் ஜெயிப்பானா தோப்பானா. கஸ்டியராம் வந்து முன்னாடியே ஜெயிக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இல்ல தோத்துருவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னு. என்னடா டே வண்டியில இருக்க எந்த பார்ட்டே காணோம், எல்லாம் கலண்டு விழுந்துருச்சு. அவன் பார்ட் தனியா கலண்டு அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அது வின் பண்ணிருமோ எனக்கு தெரிஞ்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அவன் வண்டியில இருக்க ஒரு பார்ட் வின் பண்ணா கூட அவனு கரெக்டா போய் லேண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா சோ அவனு வின்னர் தான். சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அவன் பார்ட் போயிட்டு வின்னே பண்ணிருச்சுங்க. இவன் கார் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இவனும் போயிட்டு வின் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போய் மறுபடியும் ஏதோ கலண்டு விழுந்துருச்சு. வண்டியில இருக்க பாதி பொருள் கலண்டு விழுந்துருச்சுங்க. அடுத்து கதவு விழுந்துருச்சு. இந்த மாதிரி வண்டியில ஒரு பார்ட்டும் மிஞ்சல. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து நம்ம கெசிட்டியராம் வந்து ரெண்டாவது ஆளா வின் பண்ணிட்டாங்க. நம்பவே முடியல. சோ வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்தா வண்டி எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் ஓட்டினால் பயங்கரமா ஓட்டினா வின் பண்ண முடியும் போல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் எந்த வண்டி எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. இது ஏதோ டூரிஸ்ட் வண்டி மாதிரி இருக்கு. புதுசா ஊருக்கு வரவங்க எல்லாம் வண்டியில உட்கார வச்சு அப்படியே சுத்தி காமிப்பாங்களே, அந்த வண்டியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இதை வச்சு வின் பண்றானா இல்லையா அப்படிங்கறத பாப்போம். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல வண்டி எடுத்துட்டு போறதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. பட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா திரும்பிச்சுன்னு வைங்க, இதே மாதிரி போயிட்டு இருந்தானா ஓகே. திரும்பிச்சுன்னா கண்டிப்பா பொழந்துரும் மண்டைய. சோ பொறுத்துறது பாப்போம். ஆனா வேற லெவல்ல கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம எப்ப சொன்னாலும் கரெக்டா ஓட்டுறான்னு சொன்னதும் வண்டி பாத்தீங்கன்னா வண்டி பறந்துருது. சோ எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன் சிங்கம் சாரும். ஏன்னா எஜ்ஜில் போயிட்டு இருக்காரு, பறந்துட்டாருங்க வெளியே. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. கரெக்டா வண்டி விட்டு குச்சி தப்பிச்சுட்டான். அவன் வண்டியும் வந்து கீழே விழுகல. சோ வண்டியும் இங்கதான் இருக்கு, சிங்கம் சார் இங்கதான் இருக்காரு. கரெக்டா ஜம்ப் பண்ணதுல பெரிய அடி எதுவும் படலங்க. வண்டியிலே உட்கார்ந்துருந்தானா நேரம் மூஞ்சி மோரெல்லாம்
எல்லாம் உடஞ்சிருக்கும். கரெக்டா ஜம்ப் பண்ணி உசுரையும் காப்பாத்திட்டான், வின்னும் பண்ணிட்டாங்க. வண்டியிலயும் பெருசா எந்த ஒரு அடியும் பட்ட மாதிரி இல்ல. வேற லெவல்ல சிங்கப் சார் இன்னைக்கு 3வது ஆளா வின் பண்ணிட்டாரு. அடுத்ததா யார் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோட்டோ தான் வந்துட்டு இருக்கான். மிச்சம் இருக்கிறது மோட்டோவும் நம்ம டாக்டர் ஜெட்காவும் தான். சோ மோட்டோட்டே இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் வண்டி மாதிரி இருக்கு. அதுலயும் பேட்டரி வண்டி. இந்த வண்டி எல்லாம் எடுத்துட்டு போய் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வாய்ப்பில்லாத ஒரு வண்டி தான் மிச்சம் இருக்கு நம்ம டாக்டர் மோட்டோக்கு. சோ அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லக் இருந்தா ஜெயிப்பான், இல்லாட்டா ஜெயிக்க மாட்டான். மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா இவன் திரும்பாம போயிட்டு இருக்காங்க. சோ நான் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறண்டுருவான்னு நினைச்சேன். சோ நம்ம சொன்னதுக்கு அப்புறமா பிறலுவான்னு பார்த்தா மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கான். ஆனா வண்டி சைடுல திரும்புது. வண்டி கவுந்துருமா? கவுந்துச்சுன்னா முடிஞ்சது கண்டிப்பா சோலி மோட்டோட சோலி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வண்டியை கவுத்திராம மோட்டோ வேற லெவல்ல போயிட்டு இன்னைக்கு வின் பண்ணிட்டான். சோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு மொக்கையான வண்டியை எடுத்துட்டு வந்து வின் பண்ணுவான்னு. என்னடா வண்டி நிக்காம போயிட்டு இருக்குங்க, பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிக்காததுல கசிட்டேராம விட்டு ஏத்திட்டாங்க. ஒரே ஏத்திட்டான். எதுவும் ஆளன்னு நினைக்கிறேன். தப்பிச்சுட்டானா? இருங்க எந்திரிக்கிறானான்னு பாப்போம். நம்ம கசிட்டேராம் எந்திரிச்சிட்டாங்க. பெருசா எந்த அடியும் பண்ணல நினைக்கிறேன். மோட்டோ வேற லெவல்ல இன்னைக்கு வின் பண்ணிருக்காங்க. அடுத்து கடைசியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஜெட்கா தான். வண்டியை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குல்ல. சோ இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வின் பண்றானா இல்ல மண்ணை கவ போறானா அப்படிங்கறதான் கடைசியா நம்ம பார்க்க போறது. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோட்டோ பத்துல பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்க போட்டுருங்க. அதுக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே அந்த பெல் ஐக்கானே ஆல்ல போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது மோட்டோ பத்துல வீடியோஸ் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வந்துடும். சோ நீங்க ஜாலியா வந்து வீடியோ பார்த்தா மட்டும் போதும். அப்படியே லைக்க கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டு அப்படியே பாருங்க. நம்ம டாக்டர் ஜெட்கா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாத்தீங்கன்னா. சோ இந்த இடத்துல விழுக வேண்டியது, நிறைய இடத்துல விழுக வேண்டியது, ஆனா தப்பிச்சுட்டாங்க. வண்டி எப்படியோ காப்பாத்திருச்சு அவனை. இப்ப நம்ம பவுன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. என்ன இது டிராக்டர் ரோட்ல ஓட்ட சொன்னா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான். சோ இதை எடுத்துட்டு போய் வின் பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் லக் இருந்தா வந்து வின் பண்ணலாம். ஆனா அது நம்ம டாக்டர் ஜெட்கா இல்லையே, எப்படியோ கீழே விழுந்துட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து 4 பேர் வின் பண்ணிருக்காங்க, 2 பேர் தோத்து போயிருக்கானுங்க. இன்னைக்கு தோத்ததே 2 பேர் தான் கம்மி. சோ வந்து அதை நினைச்சாதான் கொஞ்சம் 2 பேருக்கு அசிங்கமா இருக்கும். அது யார் அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி யார் தோத்தா அப்படிங்கறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜான் தான் தோத்தான். சோ அவனும் நம்ம டாக்டர் ஜெட்காவும் மட்டும் தான் இன்னைக்கு தோத்து போயிருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேஃப் லேண்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம டாக்டர் ஜெட்கா. ஆமாங்க, பெருசா எந்த ஒரு அடியும் படல. ஆனா வண்டி எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கான்? யாரையும் பார்க்க ஜானை பார்க்க போறான்னு நினைக்கிறேங்க. ஜான் அந்த தூரத்துல நிக்கிறான்ல, அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க கிட்ட போயிட்டு என்ன பண்றான் அப்படிங்கறத பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்க இறங்கி நிக்கிறது நல்லதான். அவன் கிட்ட போய் தான் நிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஒருவேளை தனியா நின்றா எதுவும் பாம்பு பூச்சி எதுவும் கடிச்சிரும் நினைச்சிட்டு அவன் கிட்ட போறான் போலங்க. பரவாயில்ல, விடலாம். கடைசியா என்னதான் நடக்குது அப்படிங்கறத பாப்போம். ஜான் முதல்ல அங்க நிக்கிறானா இல்ல ஓடி போயிட்டானான்னு வேற தெரியல. சோ சொல்ல முடியாது. ஏதாவது பிரைஸ் தருவானு நினைச்சு நிப்பான் போல. இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ட்ரெயின் சொல்லலாம். மொக்கையா ஓட்டினானுங்கன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவானுங்க. சோ இங்கதாங்க நிக்கிறான் ஜான். எங்கேயும் போல. போச்சு, வண்டியை நிப்பாட்டுறா. வண்டி விட்டு குதிச்சுட்டாங்க. வண்டி இவனுக்கு நிப்பாட்ட தெரியல. ஆனா ஜானுக்கு அடி படல பாத்தீங்களா? நடுவுல கரெக்டா படுத்துட்டான் வண்டி வரும்போது. சோ அதனால பெருசா எந்த ஒரு அடியும் படல. ஜான் விவரமா தான் இருக்கான். ஒரு வழியா கிட்ட வந்து நின்றுட்டான். கசிட்டேராம் தான் இன்னைக்கு கடைசியா வந்து தோத்து போயிருக்கிறது. சோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்லு ஈஸியாவே வின் பண்ணான். சிங்கம் சார் ஒரு லக்கில் இன்னைக்கு வேற லெவல்ல வின் பண்ணாரு. சோ அடுத்ததான் நம்ம கசிட்டேராம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை உருட்டி பிரட்டி கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணிட்டான். மோட்டோ வேற லெவல்ல வந்து வின் பண்ணா. சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். இன்னைக்கு அதிக பேர் வின் பண்ணிருக்காங்க. சோ இன்னொரு நாள் பார்க்கலாம். பை.